எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பை பார்த்தவரை கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. என்ன பேசிக் கொள்கிறார்களோ, என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது நடக்கும். சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டத்தை தொடங்கிவிட்ட அதிமுக பாஜக கூட்டணியில் அடுத்த கட்டமாக தொகுதி ஒதுக்கீடு, கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுகள் எழுந்துள்ளன. கடந்த 11ஆம் தேதி சென்னை வந்தபோது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2026இல் அதிமுகவுடன் சேர்ந்து பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். கூட்டணி ஆட்சி என்று அவர் கூறிய நிலையில் இதனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுத்துள்ளார். जी हम साथ में सरकार बनाएंगे, हम चुनाव எடப்பாடி जी के नेतृत्व में लड़ेंगे. கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி கூறியதை அதிமுக எம்பி தம்பிதுரையும் உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை, இனியும் இருக்கப் போவதில்லை என்று அவர் கூறினார். தீரன் சின்னமலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வில் இவ்வாறு அவர் தெரிவித்தார். வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பை பார்த்தவரை கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இனிமேல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. காங்கிரசுடன் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கு கிடையாது. இதனைத் தொடர்ந்து தீரன் சின்னமலைக்கு மரியாதை செலுத்திய பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கூட்டணியை பிளவுபடுத்தும் வேலையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைமையேற்ற அண்ணன் இபிஎஸ் அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்களோ, என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது நடக்கும். தேவையில்லாமல் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கிளப்பி பிளவுபடுத்துவதற்கு உங்கள் முயற்சியை கைவிட்டு விடுங்கள். இனிமேல் யாரிடம் இந்த கேள்வி கேட்காது என்று நான் அன்போடு கேட்டுள்ளேன். கூட்டணி ஆட்சி குறித்த சலசலப்புகள் பற்றி பாரதிய ஜனதா தேசிய தலைவர்களிடம் பேசும்போது தற்போதைய சூழலில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என்றும் சில பேச்சுகள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். கூட்டணி பலமாக இருப்பதாகவும் தேர்தலை நோக்கி பாரதிய ஜனதா தலைமை பல்வேறு வியூகங்களை வகுத்து வருவதாகவும் பாஜக தேசிய தலைமை தெரிவிக்கிறது.